Hi, Say Swag viewers. I'm Dr. Kritika Ravindran. I'm a plastic surgeon who specializes in cosmetic procedures, especially body contouring procedures. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய வெரி காமன்லி ஸ்போக்கன் அபவுட் இஸ் அ வெயிட் லாஸ். ஹவு டு அச்சீவ் வெயிட் லாஸ். இப்போ இந்த கோவிட் டைம்னால நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நமக்கு நிறைய பேருக்கு வந்து வெயிட் கெயின் நிறையா இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இதெல்லாம் நிறைய டயக்னோஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய வெயிட் லாஸ் எப்படி பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிஎம்ஐ அப்படின்னா வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹைட்டுக்கு நம்ம வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு ப்ரொப்போர்ஷன் தான் இது கேல்குலேட் பண்ணும். ஸோ இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ காமனாக வந்து நமக்கு வந்து ஏன் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது நம்ம பாடியில் கலெக்ட் ஆகி நம்ம பாடி வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம பாடியில் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் ஹேவயராக போச்சு அப்படின்ற போது நமக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது நம்ம பாடி வந்து நம்மளறியாமையே வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபேட்டு. ஸோ பாடி நினச்சிக்கும் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பட் எதனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதை அனலைஸ் பண்ணாது. பட் பாடி வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம பாடி என்ன நினைக்கும், இனிமேல் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சி நம்ம வந்து ஃபேட்டெல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் கெயின் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டைப் ஆஃப் ஃபுட் தட் வி டேக், த காம்போசிஷன் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம பொதுவாக காம்போசிஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் ஃபேட் அவாய்ட் பண்ணால் நம்ம வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய மித்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு இம்ப்ராப்பர் ஃபுட் இன்டேக் அண்ட் இம்ப்ராப்பர் டைமிங் ஆஃப் ஃபுட் இன்டேக் இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸும் வரும். ஸோ அதனால் நம்ம அடிக்குவேட் நியூட்ரிஷன் நமக்கு உடம்புக்கு தராதனால அதோட சைட் எஃபெக்டாக நமக்கு வந்து வெயிட் கெயின் கூட நமக்கு ஆகலாம். ஸோ இதெல்லாமே மிக்ஸ்டாக நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி இட்ஸ் லைக் ஆல் இன்டர் கனெக்டட். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்னால தூங்கலை அப்படின்ற போதும் அதுவும் நமக்கு வெயிட் கெயின் நமக்கு கொடுக்கும். சிம்பிள் திங் லைக் நாட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ கேன் மேக் எ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு இன்டர் கனெக்டடாக இருக்கிறது தான். ஸோ இட் இஸ் நாட் லைக் இந்த தப்பு தான் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த தப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நம்ம சுட்டி காட்ட முடியும். பட் ஓவரால் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாமே நம்ம இன்டெகிரேட்டடாக மாற்றும் போது தான், மைண்ட் பாடி எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது நமக்கு நல்லா ஆகும். ஸோ இந்த காரணத்துக்கு மீறி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ப்ரொப்போர்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்து எனக்கு சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்குறது வந்து நான் அப்பர் பாடி பெருசாக இருக்குது, லோவர் பாடி பெருசாக இருக்குது, எங்கள் ஹிப்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி மட்டும் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம மெயினாக சொல்லக்கூடியது வந்து ஜெனட்டிக் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ் படி அவங்க பாடி ஷேப் இதெல்லாம் ஓகே. அனதர் ஒன் இஸ் த டைப் ஆஃப் ஒர்க் தட் தே டூ, where they use the hands more or where they use the upper body more. ஸோ மசில் பல்க் நிறையா இருக்கலாம், இல்லை ஃபேட் அக்யூமுலேஷன் சில பல இடத்துல மட்டும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி வேரியபிள் திங். அது வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் இருக்குது. ப்ளஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். சில பேர் என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக். சில பேர் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டாவே they'll put on weight because that is because the genetic is meant for that. இந்த ஜீன்ஸ் அப்படி இருக்கனால நீங்கள் இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ இதையும் மீறி பீப்புள் வந்து எனக்கு ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்குது, ட்ரெஸ் போடும்போது ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஏரியாவுக்கு நம்ம லைப்போசக்ஷன் மூலமாக நம்ம ஃபேட் கான்ட்ரோலிங், நம்ம பாடி கான்ட்ரோலிங் கொண்டு வந்து நமக்கு அவங்களுக்கு அந்த ஏரியாவை கரெக்ட் பண்ணலாம். இல்லை சில பேருக்கு பிரெஸ்ட் மட்டும் ரொம்ப ஹியூஜாக இருக்குது, பாடி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற போது பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணுவோம். பட் டுடே we can even do it endoscopically. ஜஸ்ட் ஒரு மைல்ட் செடேஷன் பண்ணி வாயில் எண்டோஸ்கோப் பண்ணுற மாதிரியே பண்ணி நம்ம அந்த ஸ்டமக்கோட சைஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ the same effect is what you get, and also the procedure, there's no laparoscopy involved, but endoscopic மூலமாகவே we can do all those procedures. ஸோ அவ்வளோ தூரம் நம்மளோட டெக்னாலஜி எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதையும் மீறி பிஎம்ஐ ஒரு பார்டர் லைனில் இருக்குது, ஒரு 30 to 35 இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படின்ற போது
we can do a particular area liposuction or a tummy tuck procedure பண்ணும்போது நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ஃபேட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஏரியா பண்ணுறோம் அப்படின்றபோது அதில் ஒரு 100 செல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 80 செல்ஸ் நம்ம லைப்போசக்ஷன் மூலமாக எடுத்துருவோம். ஸோ மீதி 20 செல்ஸ் தான் அப்ராக்சிமேட்லி இருக்கும். அதேமாரி அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆனாலும் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண அந்த ரிசல்ட்ஸ் நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் பண்ணாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்றபோது உங்கள் பாடி வந்து எங்கே பண்ணலையோ அங்கே வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும் கம்பேர்ட் டு வேர் யூ ஹவ் டன். ஸோ அந்த பாடி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக கரெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்றபோது நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் தட் இஸ் அப்டமனில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கோர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். பட் நமக்கு வந்து மசில் வீக்னஸோ இல்லை வந்து இப்போ விமெனில் காமனாக பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சினால் மசில் வால் ரொம்ப லேக்ஸாக இருக்கோ இல்லை ஏதாவது ஹர்னியா இல்லை ஏதாவது டைவெரிகேஷன் இந்த மாதிரி நிறைய வீக்னஸ் அப்டமன் வாலில் இருக்குது அப்படின்றபோது இதை நம்ம வந்து சர்ஜிக்கல் மூலமாக மட்டுமே கரெக்ட் பண்ண முடியும். இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரி இண்டிகேஷன் இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து நம்ம எப்பயுமே கன்சல்டேஷன் நம்ம டிசைட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு 6 months ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலையா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றபோது தென் வி கன்சிடர் த சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுட், தி அதர் ஒன் இஸ் த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தட் வி டூ. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது மூணுமே நமக்கு வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட். இன்னொரு 4th ஆஸ்பெக்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், தட் இஸ் நம்ம சப்ளிமெண்ட்ஸ், இதிலலாம் நம்ம டெஃபிஷியன்சியாக இருக்குமோ, நம்ம ஹார்மோன்ஸில் எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குமோ இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஃபிசியலாஜிக்கலி நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ரைட்டாக த காம்போசிஷன் ஆஃப் த ஃபுட் கரெக்டாக சாப்பிட்டு நம்ம கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹவு வி டேக் த ஸ்ட்ரெஸ், ஹவு வி அண்டர் டேக் த ஸ்ட்ரெஸ், நம்ம எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனை பாதிக்காமல் அளவுக்கு நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு பண்ணிக்கிற போது நமக்கு இந்த வெயிட் லாஸ் நேச்சுரலாகவே நடக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடியது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சில பேசிக் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அடிக்குவேட் வாட்டர். நம்ம பாடி இஸ் மேட் மோர் தென் 70% இஸ் ஒன்லி வாட்டர். ஸோ அடிக்குவேட் வாட்டர் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெனி டைம்ஸ் நமக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்குதா இல்லை பசி எடுக்குதான்னு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ஆல்வேஸ் லாட் ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் மீல்ஸ் சாப்பிடும்போது the quantity ஆஃப் ஃபுட் தட் யூ டேக் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக குறையும். அதேமாரி காம்போசிஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நிறைய குட் ஃபேட் எடுத்துக்கணும், குட் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாவு சத்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புல வந்து சுகராக தான் போகும். வேறஸ் நீங்கள் புரதச்சத்தோ இல்லை வந்து நல்லா குட் ஃபேட் சாப்பிட்றீங்க அப்படின்றபோது நம்ம பாடி வந்து அதை கன்வெர்ட் பண்ணும் சுகராக. ஸோ நம்ம பாடிக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அதேமாரி நம்ம இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், குட் ஃபேட் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு பசியும் ரொம்ப இருக்காது. ஸோ இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றது, ஸ்நாக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம பாடியோட மெக்கானிசம், நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ஸ்லோவாக இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் சேஞ்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஃபேட் பர்னிங் மெக்கானிசம் போயிடும். ஸோ நம்ம உடம்புல இருக்க ஃபேட் குறைய ஓரளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் நம்ம வந்து வெயிங் ஸ்கேலில் பார்க்கலாம். ஆஃப்டர் வெயிங் ஸ்கேலில் பார்த்ததுக்கப்புறம் வெயிட் ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது அப்படின்றபோது அந்த டைமில் நீங்கள் வந்து இன்ச் லாஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் வெயிங் ஸ்கேலில் தான் பார்க்கணுன்னு இல்லை, பட் யூ ஹேவ் டு ஆல்சோ see in the inch loss. நீங்கள் மெஷர் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ நிறைய பேர் வெயிங் ஸ்கேலில் குறையில, பட் யூ வில் ஹேவ் ஃபேட் லாஸ். ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரோட்டீன் சாப்பிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வெயிட் லாஸ் காமிக்காது. பட் யூ வில் see a lot of inch loss. ஸோ அதனால் inch loss is also important compared to the weight loss. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அதர் தேன் திஸ் பீப்புள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் க்ரீன் டீ, இந்த மாதிரி லெமன் வாட்டர் இதெல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணுறேன். ஹவு டஸ் இட் ஒர்க், இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வென் வி டூ ஸ்மால் சேஞ்சஸ் லைக் திஸ், நம்ம வந்து ஒரு காஃபி குடிக்கிற இடத்துல க்ரீன் டீ குடிக்கிறோம் அப்படின்ற நமக்கு வந்து அந்த சுகர் கண்டென்ட் நம்ம கம்மி பண்ணுறோம், கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பண்ணுறோம். க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம பாடியோட டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஸோ லிவர் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் வெல். ஸோ இது வந்து ஒரு நாள் 2 நாள் க்ரீன் டீ குடித்து நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறது கிடையாது. ஸோ இட் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இட்ஸ் அ ஹேபிட். ஸோ பண்ண தான் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைட், யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ஆல் தீஸ் திங்ஸ். நிறைய பேர் ஆப்பிள் சிடர் வினிகர் அடிக்கிறாங்க, நிறைய பேர் லெமன் வாட்டர். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம பாடி வந்து அசிடிட்டி குறையும். ஸோ நம்ம பாடியில் நம்ம அசிடிட்டி குறையும் போது நம்ம பாடி பிகம்ஸ் மோர் ஆல்கலைன். ஸோ ஆல்கலைனாக இருக்கும்போது நமக்கு வந்து பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஆல்கலைன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நம்ம பாடி ஆல்கலைன் பண்ணும். ஸோ அசிடிக்லேருந்து நம்ம பாடி ஆல்கலைனாக போகும்போது நமக்கு வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இட் இஸ் நாட் ஒன் டைம் டூ டைம், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எடுக்க எடுக்க நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சம் ஃபுட்ஸ் தட் யூ ஹேவ் டு அவாய்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஐ மீன் சிம்பிள் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காமனாக சொல்லணும்னா மைதா பேஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். ஸோ எனி ஃபுட் தட் இஸ் நேச்சுரல், தட் இஸ் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கும் நம்ம பிளேட்டில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் அது ஃபார்ம் ஆகி வருது அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்ற போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறத நம்ம அப்படியே சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர் நமக்கு. இஃப் யூ டேக் மைதா ஃபார் இன்ஸ்டன்ட், அது வந்து இதுவாகி அதை சூப்பர் ரிஃபைன் பண்ணி அதை சூப்பர் ப்ராசஸ் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு வருது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிடும்போது நம்ம சுகர் லெவல் அப்படியே இட் ஷூட்ஸ் அப். ஸோ நம்ம உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் லெவல் ஹை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பாடிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை இன்ஃப்ளமேஷன் நிறையா வரும். ஸோ இதனால் நமக்கு மூட்டு வலி, இந்த ஹார்ட்டில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த 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 ஹார்ட்டில் வந்து பிளாக் இதெல்லாமே வந்து இந்த இன்ஃப்ளமேஷனால தான் வருது. ஸோ இந்த சூப்பர் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் வரும். நமக்கு வந்து மூட்டு வலியாக இருக்கட்டும், நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் டிசீஸ் நிறையா, சோரியாசஸாக இருக்கட்டும், எனி எக்ஸிமா இதெல்லாமே பயங்கரமாக ஃப்ளேர் அப் ஆகும். ஸோ அதனால் எவ்ரி டைம் யூ ஈட் அ சூப்பர் ரிஃபைன்ட் ஃபுட், ஆல்வேஸ் திங்க் நம்ம நேச்சுரலுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் கிளியர்லி எலிமினேட் த சூப்பர் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ். ஸோ அதை எலிமினேட் பண்ண நம்ம பாடி வந்து வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் மோர். ஸோ காமனாக கேட்கக்கூடிய வெயிட் லாஸ் கொஷின்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.